ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவருடைய இரத்தத்தினால், ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணங்களினால் உண்டாகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமுமாமே. ஹல்லேலூயா, ஆமென். தெய்வ பிள்ளைகள், அவர் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, ஆமென். அவர் இரத்தத்தினாலே நம்மளுக்கு மீட்பு உண்டாகிறது. அவர் இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, நித்திய ஆக்கினை மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அவன் விடுவித்து என்ன செய்கிறார்னா, அவர் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க யார் தெரியுமா? தேவ பிள்ளைல, நீங்க நீதிமான். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு அவருக்கு சொந்த ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். அவர் பிள்ளையாய் காணப்படுகிறோம். அவர் பரிசுத்தராய்க்கிறது போல அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைல, அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல அவர் நீதிமானாய் இருக்கிறது போல, ஆமென், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறனால அவருடைய பிள்ளைகளாகிய அவர் ஜனங்களாகிய நீங்கள் நானும் கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! ஆமென். தேவப்பிள்ளைகளே, நாம் நீதிமான்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, இங்க தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை சந்தித்த போது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை தான். ஹல்லேலூயா. ஆனா எப்போது அவரோட விலையேறு பெற்ற மாசற்ற ரத்தத்தால கழுவப்பட்டோமோ அப்பொழுதே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான யாரு? தேவ பிள்ளைகளே, நீதியான காரியங்களை, சரியான காரியங்களை, உண்மையான நேர்மையான காரியங்களை செய்பவர் தான் நீதிமான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படியாய் மாற்றுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க பேதுரு அழகாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தடம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க தேவ பிள்ளைகளை, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு, ஏன் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றிருக்கிறார்? தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆதி மனிதன் அந்த பிதாவோடு இருந்த உறவு பாவத்தின் நிமித்தம் துண்டிக்கப்பட்டதுனால, நித்திய ஆக்கினை மரணம் வந்ததுனால அவன் பாவியாய் மாறினான். இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் நம்மை அவரை போல நீதிமானாய் மாற்றி என்ன செய்கிறார்? நாம் தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தேவனில் நாம் தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்காக, நீங்கள் நான் அநீதி உள்ளவர்கள், ஆமென், அநீதி உள்ளவர்களுக்காக அவர் நீதிபரராகிய அவர் அந்த பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் ரத்தத்தினால நமக்கு எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அப்போ நீதியான காரியங்களை செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைகள் அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானதான். ஆனா அவருடைய விலையேற பெற்ற கிருபையினால நாம் என்ன செய்யணும்? அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்ம நீதிமானாய் வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் நீதியான காரியங்களை செய்தது போல நாமளும் நீதியின் பாதையில், ஆமென், சத்தியத்தின் பாதையில், உண்மையின் பாதையில் நம்ம வளர, நம்ம நடக்க, நீதியின் பாதையில் நடப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நாம் மீட்டு கொண்டார். அப்போ இந்த ரத்தம் எவ்வளோ விலையேற பெற்றது. அப்போ அவர் ரத்தத்தினால நீங்களும் நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நான் நீதியாய் வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நீதிமான், ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால எங்களை நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்களாப்பா. நீங்கள் எப்படி நீதியுள்ள நியாயாதிபதியா நீதிபரராக இருக்கிறது போல உங்கள் பிள்ளைகளாக நாங்களும் நீதிமான்களாய் வாழ நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதியின் வழியில், அந்த பரிசுத்தத்தின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவிச்சு ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மேல் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். நீதிபரராக போல நாமும் நீதியின் வழியில் நடப்போம். God bless you.